10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ. இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை நவி மும்பையின் டாக்டர் டிஓய் பாட்டீல் மைதானத்தில் ஐசிசி மகளிர் உலகக் கோப்பை 2025 இன் மாபெரும் இறுதிப் போட்டி நடைபெறுகிறது. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆட்டம் உலக கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதப் போகிறது. இது வெறும் ஒரு போட்டி மட்டுமல்ல, மகளிர் கிரிக்கெட்டின் எதிர்காலத்தை வரையறுக்கும் ஒரு திருப்புமுனை. இந்த உலகக் கோப்பையின் வெற்றியாளர்களுக்கு ஐசிசி அறிவித்துள்ள பரிசுத் தொகை அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. வெற்றி பெறும் அணிக்கு $138 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது சுமார் 129 கோடி ரூபாய் வழங்கப்படும். இது 2022ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட $1.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை விட 4 மடங்கு அதிகம். ஆச்சரியப்படும் விதமாக இந்த ஆண்டு மகளிர் உலகக் கோப்பைக்கான பரிசுத் தொகை 2023ஆம் ஆண்டு ஆடவர் ஒருநாள் உலகக் கோப்பையில் ஆஸ்திரேலியா வென்ற $10 மில்லியன் அமெரிக்க டாலர்களை விடவும் அதிகம். இது மகளிர் கிரிக்கெட்டின் வளர்ச்சியை உலகிற்கு பறைசாற்றும் ஒரு மகத்தான அறிவிப்பு. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய இரு அணிகளும் இதுவரை மகளிர் உலகக் கோப்பையை வென்றதில்லை. எனவே இந்த 2025 உலகக் கோப்பை ஒரு புதிய உலக சாம்பியனை கிரிக்கெட் உலகிற்கு அறிமுகப்படுத்தும். இரு நாடுகளுக்கும், குறிப்பாக மகளிர் கிரிக்கெட்டிற்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு. யார் வென்றாலும் அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. மகளிர் உலகக் கோப்பை வரலாற்றில் சில அணிகள் ஆதிக்கம் செலுத்தியுள்ளன. ஆஸ்திரேலியா அணி 7 முறை கோப்பையை வென்றுள்ளது. 1998, 1992, 1998, 1997, 2015, 2022 ஆகிய ஆண்டுகளில் அவர்கள் சாம்பியன் பட்டம் வென்றனர். இங்கிலாந்து அணி 4 முறை கோப்பையை வென்றுள்ளது. 1923, 1913, 2019, 2017 ஆகிய ஆண்டுகளில் அவர்கள் வெற்றி வாகை சூடினர். நியூசிலாந்து அணி ஒரு முறை, அதாவது 2000ஆம் ஆண்டில் உலகக் கோப்பையை வென்றுள்ளது. இந்த முறை ஒரு புதிய அணி இந்த பட்டியலில் இணையப் போகிறது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி ஐசிசி மகளிர் உலகக் கோப்பை 2024 இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. அவர்களின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டையும் அபாரமான திறமையையும் காட்டுகிறது. குழுநிலை ஆட்டங்களில் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான் போன்ற வலுவான அணிகளை வீழ்த்தியது. அவர்களின் கட்டுக்கோப்பான பந்துவீச்சும் வலுவான பேட்டிங் ஆட்டமும் அனைவரையும் கவர்ந்தது. அரையிறுதியில் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியாவை ஒரு பரபரப்பான போட்டியில் வீழ்த்தி இந்தியா தங்கள் முதல் உலகக் கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. ஸ்மிருதி மந்தனா மற்றும் ரேணுகா சிங் ஆகியோரின் சிறப்பான ஆட்டங்கள் அணிக்கு பெரும் பலம் சேர்த்தன. சொந்த மண்ணில் தென்னாப்பிரிக்காவை எதிர்த்து வரலாறு படைக்க வேண்டும் என்ற அவர்களின் தாகம் இந்த பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் வெளிப்பட்டது. தென்னாப்பிரிக்க மகளிர் அணியும் இந்த உலகக் கோப்பையில் தங்கள் திறமையை நிரூபித்துள்ளன. பலம் வாய்ந்த அணிகளை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது அவர்களின் கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. அவர்களின் வேகப்பந்து வீச்சும் களத்தடுப்பும் முக்கியமான தருணங்களில் வெளிப்படும் பேட்டிங் திறனும் அவர்களை ஒரு அச்சுறுத்தும் அணியாக மாற்றியுள்ளது. தென்னாப்பிரிக்கா அணிக்கும் இது முதல் உலகக் கோப்பை இறுதிப் போட்டி என்பதால் அவர்களும் கோப்பையை வெல்ல தீவிரமாக போராடுவார்கள். இந்த இறுதிப் போட்டி மகளிர் கிரிக்கெட்டின் எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் ஒரு வரலாற்று தருணம். சாதனை பரிசுத் தொகையும் ஒரு புதிய உலக சாம்பியனும் இந்த விளையாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கும்.
உலகமே இந்த இறுதிப் போட்டிக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது. இந்த ஆட்டம் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கும் என்பதில் சந்தேகமில்லை. யார் வென்றாலும் மகளிர் கிரிக்கெட் வெல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.